Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தருவார். You welcome to the covenant of the day and today is a Sunday, dear brother and sister. கர்த்தருடைய நாள். ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க. அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறாரு? அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமாதானுங்களே. அருமையானவர்களே, செசபல் என்கிற ஒரு ஆவி இருந்தது. அந்த செசபல் போதனை இட்ஸ் அ செக்ஷுவல் இம்மாரலிட்டி. தமிழில் என்னன்னா வேசி மார்க்கம். ஆதி ரோமனில் அது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுடைய திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது மீண்டுமாக நுழையவும் கர்த்தரை மறுதலிக்கும் செய்யக்கூடிய நிலை வந்தது. அதான் இன்றைக்கி நான் வசனத்தை பார்க்க போகிறேன் பாருங்களேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். இன்னைக்குள்ள வசனம் verse 21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நான் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. And I gave her time to repent of sexual morality and she did not repent. மனம் திரும்பும்படி ஆண்டவர் அவர்களோடு, ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. யாரு? அந்த சபையில் இருக்கிறவர்களைத்தான் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது மாதிரி இந்த உபதேசத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு மரணம், வியாதி போன்றவைகள் எல்லாம் பாதிப்பு ஆக வந்ததாக நாம் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். பார்க்கிறோம் பாருங்களேன். Those who do not repent will be afflicted with the illness and the death. மனம் திரும்பாமல் இந்த பாவ நிலையில் இருப்பவர்களுக்கு இவையெல்லாம் சம்பவித்ததாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ நாம் தொடர்ந்து ஆண்டவர் கிறிஸ்தவ போதனையை விட்டு விலகாமல் இருங்க, மற்ற போதனையை உள்ளே கொண்டு வந்து விடாதீர்கள், பழக்க வழக்கங்கள். அருமையானவர்களே, இதை நாம் கவனிக்க வேண்டும். நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவின் போதனையை நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய பழைய பழக்க வழக்கங்கள், பழைய நம்பிக்கை, மற்றவர்களுடைய நம்பிக்கையின் காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே, என் சபைக்குள்ளே இருக்கிறதா? I have to examine myself. How I'm practicing in my faith? Any other faith, is coming into my practice. Traditional practice sometimes, இப்போ எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, சாத்தான் எப்படியாவது நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று யோசித்து திட்டம் போட்டு செயல்படுகிறான். அதற்கு ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். அதை அந்த ட்ராப்பில், அந்த கண்ணிக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு நமக்கு பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தெளிவை கொடுப்பார். He will give us a clarity so that, dear brother and sister, we will in the new covenant, the covenant that Christ given to us with the Lord covenant, அந்த உடன்படிக்கை கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரே, அந்த உடன்படிக்கைக்குள்ளே காத்துக்கொள்ளுவோம். அவருக்குள்ளே நாம் மகிமையான ஒரு வாழ்க்கையை அடைவோம். ஒப்பு கொடுங்க. இந்த கர்த்தருடைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. எங்களை மனம் திரும்ப அழைக்கிறீர். எங்கள் பாவங்களே, எங்கள் குறைகளில் இருந்து நாங்கள் மீண்டும் உம்மண்டே வர எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்புக்கு நாங்கள் பயந்து ஏற்று உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை நேசிப்பதனால தான் மனம் திரும்பு என்று அழைக்கிறார்.
because He loves you. That's the reason He calls you. Repent. Take care and God bless.